ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் vlog. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக இன்றைக்கி ஏப்ரல் 19 எலெக்ஷன் டே. எல்லோரும் மறக்காமல் போய் நம்மளோட ஜனநாயக கடமையை வந்து செலுத்திடுங்க. மணி கரெக்டாக 7:30 ஆச்சு. ஸோ இன்றைக்கி எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வால்பாறை கிளம்பிட்டாங்க. என்னடா பொழுதுனிக்கு வால்பாறைன்னு கேட்டிங்க அப்படின்னா, பொழுதுனிக்கு வால்பாறை கிடையாது. பட் ஏதோ ஒரு பிளான் போடுவோம், கேன்சல் ஆயிரும், வால்பாறை போயிடுவோம். ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வால்பாறை போகிறதா பிளான் போட்டோம். அதுக்குள்ளே வந்து அபின் வரலன்னு சொல்லிட்டு சடனாக என்ன பண்ணிட்டோம், அபின் வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் வர சொல்லிட்டாங்க அப்படின்னு கன்னியாகுமரி கிளம்புறேன் அப்படின்ட்டான். அவன்கிட்ட பேசிட்டு நானும் கிச்சன் சொல்கிறேன், மச்சான் நம்ம ஏன் கன்னியாகுமரி போகக்கூடாது, போகிற 3 நாள் லீவில், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் லீவு, போகிறது 500 கிலோமீட்டர், வர 500 கிலோமீட்டர் தானே, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். கடைசியில் விண்ணூட்ட திட்டு வாங்க முடியாது. வால்பாறை, ஆனால் அவன்லாம் நைட்டே வால்பாறை கிளம்பி போயிட்டான். அதெல்லாம் நைட்டே போயிட்டாங்க வால்பாறை. நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புறோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அபின் நீ கன்னியாகுமரியே போ, நாங்கள் வால்பாறை போகிறோன்னு சொல்லிட்டு வால்பாறை கிளம்பிட்டோம். கீழே பெருசாக எடுக்க மாட்டாங்க, மேலே வந்து ஹிடன் ஸ்பாட்டை ஆஃப் ரோடு பார்க்குறது அந்த 3 நாள் பிளானு. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, குறிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வண்டியில் மிரர் இல்லைன்னு சொல்லி திட்டாதீங்க, மிரர் வந்து மாட்டணும்னு நினைப்பேன். பட் எனக்கு டெய்லி ஆஃபீஸ்க்கு பைக் யூஸ் பண்ணுறங்காட்டி எனக்கு அந்த ரெஸ்ட் டேங்கிறதே இப்போ ப்ராப்பராக இருக்காது. அதனால் மிரரும் பார்த்துட்ருக்கேன், ப்ராப்பரான மிரர் செட் பண்ணணும். ஒன்ஸ் யூஸ் பண்ணால் அது யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா ஆர்எஸோட லெஃப்ட் ரொம்ப லூஸாக இருக்கும். அதனால் ஆர்எஸோட மிரர் இது போட்டாலும் செட் ஆகாது, மறைச்சிட்டு ஹேண்டில் பார் போட்டங்காட்டி. அந்த இதில் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ரைசர் ஒன்று போட்டிருந்தேன். அதாவது ரைசருக்கு மேலே ஒரு ரைசர் வச்சுருந்தேன். இப்போ அந்த ரைசரையும் கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க காய்ஸ். இப்போ ஒரு NS ஒயிட் கலர் BS6 நினைக்கிறேன். வண்டி செம்ம க்ளோஸ் காருங்க. எனக்கு நல்ல ஒரு 110 120 போயிருப்பார் போல. அதனால் கிட்ட வந்துட்டு கட்டடிச்சு போனார். ஈகோ டச் பண்ணால் நம்ம ஓட்டுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஓடிருப்பார் போல். ஏன்னா நான் ஓட்ட மாட்டேன், ஓட்டாலும் ஏன்னு கேளுங்க, இருக்கிற பெட்ரோல் வச்சு நான் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஓட்டணும். டேங்க் ஃபில் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு 400-420 கிலோமீட்டர் ஓடும். வால்பாறை போயிட்டு வந்தேன்னா ஒரு 200 கிலோமீட்டர் ஆஃபீஸ் ஒரு 2 வாரம் ஓட்டிடுவேன். மைலேஜ்னா எனக்கு ஒரு சிட்டிக்குள்ளே அப்படின்னா ஆவரேஜாக 38 கிடைக்கும். ஹைவே அப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 42 ஆவரேஜாக 40-42 கிடைக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க கிடைக்காதுன்னு, ஆனால் உண்மையுமே RS நல்ல மைலேஜ் தரும். நான் ஒரு 80-85 தான் மெயின்டைன் பண்ணுவேன். அதுக்கு மேலே போர் அடிச்சிடும், ஓட்ட முடியாது. போகிறாங்களா எவ்வளோ நேரம் இதே ஸ்பீடில் போவேன் முடியாது, டயர்டாகிடுவேன். நான் ரிலாக்ஸாக அதனால் ஹேண்டில் பாரே மாற்றிட்டேன். 80-85 போதும். வண்டியும் நல்லாயிருக்கும், மைலேஜும் கிடைக்கும், செலவு கம்மி. இது ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த வயசு தாண்டி ஒரு 2 வருஷம் 1 வருஷம் ஓட்டுறது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். ஏன்னா பவர் நீ வந்து உனக்கு பவர் செட் ஆகிடும். இந்த பவர் உனக்கு பத்தாது இதுக்கு மேலே. அப்படி அப்கிரேடு தான் ஆகணுமே தவிர இந்த வண்டி போட்டு கொல்லக்கூடாது. அவ்வளோ ஸ்பீடு வேணால் பெரிய வண்டி வாங்கிக்க. இருக்கிற 200-150 போட்டு கொண்டோம்னா அந்த வண்டி என்னத்துக்கு வருது. அதனாலே மோஸ்ட்லி ஓட்டுறதில்ல இப்போல்லாம். ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ மைலேஜ் எடுக்கணுமோ அதுதான் நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு 70 to 60 தாங்க ஓட்டுறோம் மேக்ஸிமமே. அவ்வளோதான் தோணுது. ஏன்னா மெதுவாக அப்படி ரிலாக்ஸ்டாக போகலான்னு சொல்லிட்டு. ஏன்னா எதுக்கு இவ்வளோ ஸ்பீடு எனக்கு அதுதான் புரியல. நானும் ஸ்பீடாக ஓட்டினதா இல்லைன்னு சொல்ல, பார்க்குற எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸில் வந்து க்ளோஸ் கால் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது ஏன்னு தான் எனக்கு புரிய மாட்டேது. கிட்ட வந்து கட்ட வச்சுட்டு போகிறாங்க. ஈகோ லைக் எனக்கு ஈகோ கிராஷ் ஆகும், நான் ஒன்றும் ஓட்டு அப்படின்னு பார்க்குறாங்க. நான் ஓட்ட மாட்டேன். சைட் மிரர் எவ்வளோ பெரிய கஷ்டம். இடையில அதெல்லாம் ஓகேங்க. இடையில என்னென்னா இந்த கோடாக போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த திண்டு திட்டா இருக்கும் பார்த்தீங்களா ரோட்டில். கரெக்டாக இங்கே வரும் பாருங்க. அதை இதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா, திங்கு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. வண்டியாக ஸ்பீட் பிரேக்கர் மேலே மாதிரி இருக்குது. இது ஸ்பீட் பிரேக்கரே போட்டிருக்கலாம். சில இதெல்லாம் ரொம்ப லேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா வண்டி ஓரளவுக்கு ஒரு 40-50 விட்டுறோம். அப்போ அதுவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாது எது திக்னஸாக இருக்குன்னு. புதுசாக ரோட்லலாம் அப்போல்லாம் வந்து வண்டி வாபிள் ஆயிடுது. ஹேண்டில் பாரே வாபிள் ஆகிற அளவுக்கு வண்டி ஒழட்டி விட்டுருது. பத்தாவதுக்கு டயர் கொஞ்சம் சரியில்லைனாலுமே வண்டி ஸ்லைட் ஆகிடும். லைக் வண்டி உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் ஸ்லைட் ஆகும். இந்த மாதிரி நிறைய அப்பாச்சிலாம் போச்சு முன்னாடி, அதெல்லாம் நான் பார்த்தேன். இந்த சர்பத்தனை குடிச்சேன்னா ஆலியாரில் கக்கா வருதுங்க. எனக்கு எங்கே நிறுத்துறதுன்னு தெரில. எனக்கு வேறு தண்ணி வேறு இல்லை, வெயில் அடிக்குது. இலையை தான் எடுத்து உடைக்கணும், இலையும் காஞ்சி கிடக்கு பாருங்க. கஷ்டம். பின்னாடி மச்சான் வேறு ரீல்ஸுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கான். சிரிக்காதடா, ஆய் வருதுடா. பார்ப்பேங்க. நான் கொஞ்சம் கக்காலாம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு, எனக்கு கக்கா போனால் தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும்.
அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம குரூப் ரைட்லாம் வந்து போகும்போது நம்ம ஒரு மைண்ட் செட்டில் எடுப்போம், vlog எடுக்கலாம், அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. ஆமாம். ஆனால் நம்ம பாய்ஸ் இருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். யாரா இவனுங்க அப்படிங்கிற. ஆமாண்டா, அவங்களுக்கு இப்போ நம்மளே இப்போ எவ்வளோ மெதுவாக எடுத்தோம், அவங்களுக்குன்னு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம பிரேக் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால மேக்ஸிமம் நம்ம இது ஆக்சுவலாக சொல்ல போனால் இது நம்ம லிட்டராக செல்ஃபிஷ் மாதிரி தான் நமக்கு. இது இப்போ நம்ம ரைடு குரூப் ரைடாக பசங்களோட வரோம். இப்போ நமக்கோசரம் நின்று வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நம்ம அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே சரி மச்சான் போய்க்கலாம் அப்படின்ற அவனுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுப்பானுங்க. அதே எடுத்து நம்ம அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்துடணும். இந்த பேக் ரெஸ்ட்டு கட்டிட்டு ஏடி ஜம்முன்னு இருக்குடா. டயர் சைஸ் சிறுசுடா, மெட்ஜிலர் தான்டா. ரியர் 130ல ராதா கூட வருவன்ல, சூப்பரா இருக்கும். அது எம்ஆர்எஃப்டா. ஆனா மெட்ஜலர்ஸ் அவன் மாத்திடுவேன்னா ஓடுற வரைக்கும் ஓட்டு மெட்ஜலர்ஸ் போடுறான்னா அவனே சொல்றான் மெட்ஜலர் நல்லா இருக்குடா பாப்பிங்கிறான். கார் மொத்தம் 9ஆம் பெண்டு போயிட்டான்டா. என்ன வண்டி என்ன கண்ட்ரோல் பார்த்தியா ஏடி சான்ஸ் இல்லைடா. ஸோ இது வரைக்கும் யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ப்ரீவியஸாக இந்த ஹேண்டில் பார் மாற்றின விஷயம் அதுக்கெல்லாம் வீடியோ இருக்குது. குறிப்பாக இன்றைக்கி போகிறது பார்த்திங்கன்னா சில ஹிடன் ஸ்பாட் பார்த்துட்டு ஆஃப் ரோட் ட்ரை பண்ணலான்னு தான் வந்திருக்கோம். அப்படியே சின்ன சின்ன ஆஃப் ரோடு, மேக்ஸிமம் கொஞ்சம் ஆஃப் ரோடாக தான் இருக்கும். இப்படி 1-2 வீடியோ வந்து ஆசை காரணம் அடிச்சுக்கணும். முன்னாடி போகிற பைக் வந்து நம்மளும் இல்லை, அவங்க அப்படியே வந்தாங்க. அந்த 220 எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு பார்த்தீங்களா, மூஞ்சிக்கே அடிக்குது காற்று. ஜாலியாக க்ரூஸ் பண்ணி போகலாம். அப்படியே இந்த பின்னாடி கிச்சா கொண்டுருக்காடி எனக்கு வந்து கார்னர் அடிக்க வேணாம்னு தோணுது. மீன் ஸ்பீடாக ஓட்டக்கூடாதுன்னு தோணுச்சு. பட் கார்னர் கிரேவிங்ஸ் இருக்குல்ல நமக்கு அப்பப்போ லைட்டாக அந்த ஆசைக்கு. நல்லா வாங்கினேன், நல்லா வாங்கினேன். அப்படியே சொங்க நேதி கார் மாதிரி ஓட்டுறாரு பஸ்ஸை இல்லையா? ஆமாம், போட்டு திருப்புன்னு திருப்புறாரு. சூப்பராக இருக்குங்க நிழல். மேலே கீழே வரும்போது ரொம்ப வரன்னு இருந்துச்சான். இடையில வால்பாறை மழை பெஞ்செல்லாம் சொன்னாங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு க்ரீனாக இருக்குது. மேலே கிளைமேட்டும் மாடரேட்டாக இருக்கும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேலே போகிற வரைக்கும். டியூக்கோ டயர் சைஸ் பார்த்தீங்களா 160 போட்டிருப்பார் போல இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டு கம்மியாக இருக்குது டயரு. ப்ரோ அக்கள் தூக்கிட்டு வச்சிருக்காரு மச்சான். அவன் பார்த்தியா ப்ரோ ரைடிங் போஸ்டரை எப்படி போட்டு பிடிச்சிருக்கா பார்த்து ஹேண்டில் பார் இப்படி. என் வண்டியில் வேறு அந்த மால் ஃபங்க்ஷன் லைட் எரியும். அது ஏன்னு கேளுங்க, ஃபியூல் பிளாங்கில் ஒரு சென்சார் ஒன்று போயிடுச்சு. அது அப்பப்போ எரியும், அப்பப்போ ஆஃப் ஆயிரும். அதனால் நான் கண்டுக்காமல் இருக்கேன். இப்போ தான் நிறையா செலவு நான் வச்சது வண்டி, இன்னும் கொஞ்சம் செலவு இருக்குது. சஸ்பென்ஸ் எல்லாம் மாற்றணும். போடு ப்ரோ கார்னர், அப்படி தான் ப்ரோ போடுங்க ப்ரோ. பின்னாடி பெரிய டயர் போட்டு முன்னாடி சின்ன டயர் போட்டிங்கன்னா கார்னர் போட்டதே வண்டி படுத்துடும் குப்பரை கடிச்சு. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்துட்டு துணிமணியெல்லாம் கழட்டி வச்சுட்டு சட்டையும் டவுசரும் போட்டு அப்படியே ஜாலியாக இறங்கிட்டாங்க. வந்து சரியான உடம்பு இல்லைங்க. 2 மணி நேரம் வால்பாறை ஏறியிருக்கோம். ஏறிட்டு வந்து அப்படியே ஜாலியாக படுத்துட்டு இவங்களாம் ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேமிலி அவங்க எல்லாத்தையும் ட்ராப் பண்ணணும் பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. இப்போ தான் கிச்சாவும் நானும் கிளம்பி கீழே ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு எனக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். முன்னாடி வினு போயிருக்கா, நம்ம மகேஷும் போயிருக்கா, நம்ம ராதாகிருஷ்ணன் வந்துட்டு இருக்காரு. ராதாகிருஷ்ணன் அவர் வரட்டும், அவருக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. அவர் உண்டியில் காசு போடலாமா இல்லை கல்ல போடலாமான்னு நான் பார்த்துட்ருக்கேன். பொண்டாட்டியை விட மோசமான ஒருத்தனா அது ராதாகிருஷ்ணன் தாங்க. ஏன்னா பொண்டாட்டியாவது என்ன யோசிச்சு என்ன பிரச்சனைகள் இருக்காங்க ஒரு இடத்துல யூகிச்சு கண்டுபிடிச்சிடலாம் கல்யாணம் பண்ணிட்டு. ராதாகிருஷ்ணன் எதை போட்டு மைண்டில் உழப்பிக்கிறாரு, எதை வச்சு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா டிப்ரெஷனாக இருக்காரு கண்டே பிடிக்க முடியாது. இது யானை சாணி தானே? யானை சாணிலடா, யானை லத்தி தான் இது. ஓ யானை லத்தி. அப்படி உனக்கு ஒரு சம்பவம் தெரியுமா? என்னது? உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு யானை லத்தி எடுத்து தலையில வச்சா உடம்பு சரியில்லாம போயிருந்தோம். அது யானை லத்தி போடணுமே. அந்த லத்தி தான் இது. ஏய் இது பச்சை இல்லடா, காஞ்சிருச்சுடா. காஞ்சிருச்சா? அப்ப யானை சாணி போற வரைக்கும் குண்டிக்கு பின்னாடியே நிக்கணும் இல்லையா? கைஸ் ஆஃப் ரோடு பாருங்க அப்படி ஜம்முன்னு அடிச்சுட்டு ஆஃப் ரோட் ஆர்எஸ்ல. இந்த மாதிரி வீடியோலாம் நான் மட்டும் தான் பண்ணுவேன்.
எப்படி இந்த இடத்துல தான் நானும் ராதாவும் சிறுத்தை பார்த்தோம். டேய் நான் சிரிச்சுக்கிட்டே சிறுத்தை கவட்டைக்குள்ள விட்டோம்டா. சம்பவம் கேளு, சிறுத்தை பார்த்து ராதாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, காய்ச்சல் வந்துருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? அவன் என்னை பார்த்து பயந்துட்டான்னு அர்த்தம். இல்லை அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு தெரியுது. சரி விடுங்க, நாங்கள் இந்த மாதிரி தான் உளறிட்டே இருப்போம். நான் ஏன் இந்த வீடியோ இவ்வளோ இதாக உளறிட்டு இருக்கேன்னா, அந்த கையை எடுத்துகிட்டு என்னால் அந்த ஆஃப் ரோடில் ஓட்ட முடியாது. இப்போ நான் கேமரா ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ கரெக்டாக அந்த ஆஃப் ரோடெலாம் முடிச்சு வந்துட்டோம். ரொம்ப டவுன் ஹில்லில் இருக்கக்கூடிய ரோடுங்களா, ஜல்லி அதிகமாக இருக்குது, வண்டி பயங்கரம் வழுக்கும். அப்படியே கஷ்டப்பட்டு தான் உருட்டிட்டு வரணும். உங்களுக்கு கேமராங்களை எந்த அளவுக்கு தெரிலன்னு தெரில. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன் இந்த ரோட்டில். இந்த சின்னதாக கார்னரிங் சீன்ஸ் போட்டு போகலாம். மகேஷ் பாருங்கள், உழப்பல் பாய் காலைல அவர்னால தான் லேட்டு, இன்னும் முன்னாடியே போயிட்டான். அவர் மனைவி வந்தாங்களா அப்படின்னா, வீட்டுக்காரம்மா வந்தாங்காட்டி வீட்டுக்காரம்மாவோட பைக்கில் பறந்துட்டான். ஆஹா, கார்னரிங்னா ஆர்எஸில் அப்பா எவ்வளோ நாளாச்சு லோட்டி. எனக்கு என் வண்டி ஓட்டிட்டு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, பவர் இருக்கோ இல்லையோ, ஆனால் எனக்கு என் வண்டி தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எல்லாத்துக்கும் இருக்குதான் போல். அதனால அந்த ஃபஸ்ட் பைக் ரொம்ப எமோஷனலாக கட்டாச்சாச்சுன்னா அந்த வண்டியை வந்து தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. அதை மேக்ஸிமம் வச்சுருக்க பாருங்கள். ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹிடன் ஸ்பாட்டோட ரோட்டுக்கு நான் வந்துட்டேன். இப்படி தாங்க இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே எஸ்டேட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப டென்ஸான ரோடாக இருக்கும். இதுக்கு மேலே லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அனிமல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இதுவே லோக்கலுங்களை எடுத்து தான் போக முடியும். நீங்கள் வேறு யாராவதுன்னா கண்டிப்பாக வர முடியாது, ஏன்னா எல்லாருமே வால்பாறை பசங்க. அதனால் லோக்கலுங்களை எடுத்து தான் மேக்ஸிமம் அலோவ் பண்ணுவாங்க. இங்கேருந்து டேரெக்டாக நாங்கள் அப்படியே வீட்டுக்கு ஒரே ரோடு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ கைஸ் உங்களுக்கு அங்கே தெரியுதா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளமாட்டாலுமாங்க. வால்பாறையில் கிளைமேட்டை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இந்த வெயிலில் கூட இங்கே வால்பாறை வந்து பயங்கர மிஸ்டியாக தான் இருக்குது. நாங்கள் வரும்போது கூட மத்தியானம் வெயில் அடிச்சது, பட் இப்போ ரொம்ப மிஸ்டியாக இருக்குது. இது வந்து போக முடியல, ரெஸ்ட்ரிக்ட். அங்கே சென்டரில் பாலம் தெரியும் உங்களுக்கு, கரெக்டாக அந்த இடத்துல பாலம் தெரியும். அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ யாரும் வந்து நடக்கக்கூடாது, டூரிஸ்ட் யாரும். ஸோ அதனால் வந்து இப்போ வேறு ஒரு ஹிடன் ஸ்பாட் போயிட்டு அங்கே இருந்தால் வர மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எங்கடா போகிறோம் அடுத்தது? ஊமையாண்டி இல்லைடா, ஏட்டா கரும்பாலம் போகிறோம். ஏன்னா இங்கே வந்து கிளைமேட் டக்குன்னு மாறிடும், கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கும். கரும்பாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்காத்லானில் வாங்குற அந்த இதெல்லாம் இருக்கும்ல, டென்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே ஒரு ஸ்பாட் போட்டிங்கன்னா, ஐ மீன் அந்த இடத்த வந்து சில் அவுட் பண்ணினா சூப்பரான ஸ்பாட் இது. இங்கே ஆக்சுவலாக அந்த கரும்பாலம் வந்து உங்களுக்கு நிறையா தடவை காட்டியிருப்போம். பட் இங்கே வந்து ரெகுலர் ஸ்பாட் இது, ஆனால் போக வேண்டியது இருக்குது. முன்னாடி போகலாமா சார்? இவங்களெல்லாம் வீட்டு எடுப்போம். ஸோ வால்பாறை வந்தீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து பாய்ஸாக வந்தீங்கன்னா சேஃபாக வந்துட்டு போங்க. எந்த ஊர் போனாலுமே சரி, ஹிடன் ஸ்பாட் தெரியாத இடத்துல வந்து போய் குளிக்காதீங்க. அதெல்லாம் சேஃப் கிடையாது. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கே நிறைய விஷயம் நடக்குது, தெரியாமல் நமக்கு என்ன புழுதியை கிளப்பிட்டு போகிறான்னு பாரு, காட்டா மாதிரி பண்ணிகிட்டு இருக்காண்டா. ஸோ எல்லாமே பசங்க வீடு தாங்க இங்கே இருக்கிறது எல்லாமே. அதாவது ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறதா, ரொம்ப தூரம்லாம் இல்லை, வீட்டுக்கு பின்னாடி ஒரு 500 மீட்டருக்குள்ள தாங்க இருக்கும் எல்லாத்தோட வீடுமே. அதனால தான் வந்து எங்களுக்கு இது ஈஸியாக இருக்குது. எல்லாருமே நிறையா தடவை வந்திருக்கோம், ரெகுலராக இங்கே தான் இருப்போம். இதுவே யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ கைஸ் இந்த இடத்த நீங்கள் பார்க்காத நாள் கிடையாது. நீங்கள் எப்போ வால்பாறை வந்தாலும் இங்கே தான் மோஸ்ட்லி இருப்போம் எல்லாருமே. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கரும்பாலம். ஆக்சுவலாக பாய்ஸ்லாம் பாருங்க எல்லாம் வேலை நினைக்கிறானுங்க. இந்த வந்து செம்ம ஸ்பாட் இது குளிக்கிறதுக்கு. பட் ஆனால் இது வந்து அன்சேஃபான ஒரு இடம். குறிப்பிட்ட இடத்துக்குலாம் போய் குளிச்சிடாதீங்க, யாரும் தயவு செஞ்சு குளிச்சிடாதீங்க. ஏன்னா இதோட சரி முன்னாடி இங்கே நிற்கலாம், இங்கே குளிக்கிறதோட சரி ரொம்ப ஆழத்துக்குலாம் போயிடாதீங்க. ரொம்ப அன்சேஃபான ஒரு இடம். அதனால் பசங்க யாரும் கீழே கூட வர மாட்டாங்க யாருமே. ஆனால் இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலியெல்லாம் வந்துட்டு போகிறாங்க. ரொம்ப இது ஹிடன் ஸ்பாட்டு. நான் வந்து இது எங்கே இருக்குன்னு பெருசாக காட்ட வரும்ல, பட் இதில் கிச்சாவோட விளாகில் இருக்கும் எல்லாமே. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக நிறைய இடங்கள் பிடிக்குமா, அதெல்லாம் வந்து நான் எங்கே இருக்குன்னு ரொம்ப க்ளோஸாக இருக்க மட்டும் தான் சொல்லுவேன். கைஸ் அவ்வளோதான் கைஸ், இங்கேருந்து கிளம்பிட்டோம். நானும் பாலா மட்டும் தான் கடைசியில் இருக்கோம். என்ன பாலா போகலாமா? போகலாம். நானும் பாலா மட்டும் தான் கடைசியில் இருக்கோம். ஸோ இது எப்போ வந்தாலுமே இங்கே ஒரு 10 to 15 minutes நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவோம். ஏன்னா எல்லாத்துடும் இங்கே இதுக்கு மேலே தான். அதனால் வேறு வழியில் இங்கே தான் சுற்றிட்டுருப்போம். வால்பாறையே வந்து இது மாதிரி தனி வைப்பாக இருக்குங்க எப்போவுமே. எவ்வளோ லிட்டராக ஒரு லாஸ்ட் ஒரு 8 months வந்து மந்த்லி ஒன்ஸாக வால்பாறை வந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கும். வால்பாறை வந்தாலே இந்த மாதிரி வேறு லெவல் பாசிட்டிவ் ஆயிடும். வாங்கினா தான் மாதத்தில் ஒரு நாள் வேறு லெவல் பாசிட்டிவ் ஆயிடுவோம். நாங்கள் இங்கே வெயில் அடிக்க கொண்டு வந்த, பட் இன்றைக்கி ஒன் டே பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு. சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ டார்க்காக இருக்குது, அவ்வளோ மிஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. நைட் நல்லாயிருக்கும் வால்பாறையில். அந்த இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் டே 1 டே 2 டே 3 வரும்னு நினைக்கிறேன். சீரியஸாக இங்கே பாருங்களேன், மேலே ஏற எவ்வளோ மிஸ்டாக இருக்குன்னு. வேறு லெவல் இருக்குங்க.
இதுக்கப்புறம் டே 2 டே 3 வரும். அதுக்கப்புறம் நிறைய vlogs வரும். அடுத்தடுத்த ஃபியூச்சரில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பை கைஸ். மூச்சு வாங்குது. என்ன பேச்சு வர மாட்டேங்குது. அதுதான்டா நீ கொண்டு வரணும். எனக்கெல்லாம் பாரு, நல்லா மூஞ்சி கட்டினா எனக்கு நல்லா பேச்சே வரும். ஆனால் நான் கேமராவே பார்க்க மாட்டேன். கைஸ் அவ்வளோதாங்க கைஸ். இங்கே தான் நாங்கள் கிளம்பியாச்சு. இருக்க கிளைமேட்டை பாருங்களேன். இருக்கு அப்படியே கிளைமேட் சேஞ்ச் வேறு லெவலில் இருக்குது. வந்த ஆஃப் ரோடில் அப்படியே அழகாக போயிட்டுருக்கோம். நாங்கள் அப்படியே ஷார்ட்ஸ் ரீசரோட தான் ஈவினிங் வந்து கண்டிப்பாக நாளைக்கு இதே காஸ்டியூமில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து குளிக்கல அது இதுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஏதாவது நல்ல சட்டையெல்லாம் போட்டு வீடியோவில் ஜம்முன்னு வந்துடுவேன். ஆனால் அப்படியே ஸ்பாட் தான் உங்களுக்கு வந்து சில ஸ்பாட்லாம் வந்து ரொம்ப ஹிட் அண்ட் ஸ்பாட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோ என்ஜாய் பண்ணுற வரைக்கும் என்ஜாய் பண்ணிடுங்க. அண்ட் தென் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஆர்எஸ்க்கு வந்து ஹேண்டில் பார் மாத்திரம்னா தாராளமாக மாற்றிடுங்க, யோசிக்காதீங்க. சூப்பராக இருக்குது வண்டி வேறு லெவலில் இருக்குங்க. நான் வந்து மச்சானை வச்சு ஓட்டுறங்காட்டி தான் நான் அமைதியாக பொறுமையாக ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா அவன் இருக்கிறங்காட்டி தான் நான் சேஃபாக ஓட்டுறேன். இல்லை எல்லா டைமும் நேரம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால ஸ்பீடெல்லாம் நான் குறைச்சிட்டேன். நானும் ஸ்பீடில் பெருசாக ஓட்ட மாட்டேன். எல்லாருமே மெதுவாக போகிறது நல்லது. நான் கொஞ்சம் ரொம்ப நாளாக மெதுவாக தான் ஓட்டிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச க்ளோஸாக இருக்க ஃபேமிலியில் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா ஸ்பீடாக தான் ஓட்டுறேன்னு ஒரு பேர் வந்துடும்ல, அதனால தான். ஸோ ஆஸ் யூஷுவல் கைஸ், இதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து நல்லா சேஃபாக ரைட் பண்ணுங்கள். நல்லா சாப்பிடுங்க. லைஃப்பில் என்ன கவலை இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க. இருக்கிற லைஃப்பை ஒரு லைஃப் ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். சைனிங் ஆஃப். நான் உங்கள் பாபி. பின்னாடி வந்து உங்கள்கிட்ட பைக்கர் கிச்சா. சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ. இருங்க வண்டியை மட்டும் மேலே வச்சுக்கிறேன். உரசிட்டான் பையன்.